நீனாலும் வச்சாலும் இது கூட இந்த மிளகா பொடி வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நம்மளுக்கு புதினா வாங்கின உடனே நீங்கள் அதை கிள்ளிட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரே ஒரு ட்ராப்பு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் வதக்கிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனடி சட்னி எப்போனா வேணும்னா ஒன்றுமே இல்லை, பச்சை மிளகாவையும் லெமனையும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடச்சக்கடலை போட்டுட்டு இந்த பச்சையாகவே சும்மா வாஷ் பண்ண பச்சை மிளகாய் போட்டு இதில் அரைச்சிட்டு இந்த லெமனை பிழிஞ்சிட்டா போதும். உண்மையிலே இது 1 மினிட் சட்னி, இது தாளிக்க கூட தேவையில்லை. பச்சையாகவே இந்த பூண்டு ஒரு 4 பல் சும்மா மேலே இருக்கிற அந்த டாப் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதையும் பச்சையாகவே சேர்த்து அரைக்கலாம். எண்ணெயில் வதக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஏன்னா புதினாவை மெயினாக வதக்கின உடனே அந்த சூடோடு போட்டு அரைச்சா எந்த புதினா சட்னியுமே டேஸ்ட் கிடையாது. கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது சில்லுன்னு ஆன பின்னாடியோ இல்லை ஆற வச்சோ போட்டு அரைக்கணும். இப்படியே விட்டுடலாம். ரொம்ப புளிப்பு ரொம்ப காரம் எல்லாம் வேணும் எங்களுக்கு ஒரு நாள் யூஸ் பண்ண சட்னி ஒன்று நாள் யூஸே பண்ண மாட்டோம்னா இப்படியே விட்டுடலாம். கல்லையை அரைச்சி ஊற்றி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், சட்னி கொஞ்சம் கூட